Everyone. Hope you all are doing great, and welcome back to another session of free spoken English class for I at the campus. Yes, this is Firnas, your lecturer. Today I'm here with a new topic. Before we start, the admin, please confirm whether we can start or not, because there are still some students are still joining, right? So do we have to wait, or else shall we start? Because Uh, shall, only. shall we start, sir? Because most of the student give the complaint. மோஸ்ட்லி நிறைய பேர் நேரத்துக்கு வந்துடுறாங்க தானே சார். அப்போ வார ஸ்டூடெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றது டைமுக்கு ஸ்டார்ட் பண்றது தான். இப்போ லேட்டா வரவங்களுக்கு அது ஒரு இதா இருக்கும் தானே சார். இப்போ டைமுக்கு வரணுமெண்டு 5 minutes வெயிட் பண்றது ஓகே. அதுக்கு மேல நாங்க வெயிட் பண்றது வேஸ்ட் ஆஃப் டைம் சார். அந்த ஆன் டைம்ன்ற பங்க்சுவாலிட்டி இருக்கணும் தானே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. All right, okay. So let's start. Okay. So it was like I think in the first class more than 100 students participated. And later I saw only 80, then 40, and today 20. Okay. Anyways, it's up to them. Only the interested students will join. Okay. Anyways, so yes. Before we start, right. Okay. And can you please just tell me now what did we learn in the previous lesson? போன கிளாஸ்ல நாங்க என்ன பார்த்தோம்? Can anyone tell me? Can anyone tell me? If you want to talk, you can raise your hand. Yes, we discussed talking about experiences. Okay, only few students are talking or continuously engaging in class. I can see that, and you also have to. Others also have to speak. Okay. Yes. Discuss the experiences. Talking about experiences. Yes. Today also we are going to talk about one of the very important and useful topic today. Right? Okay. So before we start our today's topic, I just want to ask some of you. I want to check whether is it okay in Tamil. நாங்க படிக்க போற இந்த டாபிக் வந்துட்டு தமிழ்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு ஓகே இருக்கு அப்படிங்கறத நான் செக் பண்ணேன். நான் ரெண்டமா தான் நான் யார் சரி கூப்பிடுவேன். ஓகே ரைட். அக்ஷலா, sorry, not Akshala. I think Mahira. Mahira, are you there? Yes. You can speak now, Mahira. Hello. Unmute பண்ணிட்டு நீங்க பேசலாம். Yes, Mahira, can you hear me? Okay. What about others? Shatvika. Shatvika, can you speak? Shatvika. Shatvika, can you speak? ஏன் நீங்க பேசுறீங்கல்ல யாரும்? Okay. Can someone please raise your hand? Anyone, please raise your hand.
அடிக்கடி அந்த ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க மட்டும் நான் பார்க்க கூடாது, வித்தியாசமா செட்டை பார்க்கணும். இந்த 3 பேர் தான் கிளாஸ்ல இருக்கிறீங்களா? மத்தாக்கெல்லாம் எங்க? ஏன் மத்தாக்கள் யாருமே ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களே? என்ன பிரச்சனை? சும்மா ஒன் பண்ணி வச்சுட்டு இருக்கிறீங்களா அப்படியா? ஓகே. கனிஷ்யா, கனிஷ்யா, கேன் யூ ஹியர் மீ? சார் ஹேண்ட் ரைஸ் பண்றவங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் நீங்க குடுக்குறீங்களா இல்ல நான் குடுக்கணுமா சார்? எஸ், நான் கொடுக்குறேன், பட் தே ஆர் நாட் டாக்கிங். ஓகே ஓகே. கனிஷ்யா, நான் கொடுக்குறேன், பட் அபிஷேகா செவரஸ். ஹாய் சார். சார் எஸ், தேங்க் காட் நீங்க வச்சு பேசுறீங்க. ஓகே ஃபைன். ரைட். என்ன விஷயம்? நான் ஒரு டாபிக் ஒன்று சொல்றேன், அந்த டாபிக்கை பத்தி நீங்க பேசணும். ஓகே. சரியா? சிம்பிளான ஒரு டாபிக் தான். ஓகே சார். மூவிஸை பத்தி பேசுங்க, தமிழ்ல தான். ஓகே சார். ஃபிலிம்ஸ், மூவிஸ். ப்ரிப்பேர் பண்றீங்களா? ப்ரிப்பேர்லாம் பண்ணது இல்லை. மூவிஸை பத்தி ஏதோ பேசுங்க நீங்க, ஏதோ எது சரி பேசுங்க. தமிழ்லையா சார்? எஸ், தமிழ் இது சரி. ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை, எதுவும் செய்ய தேவையில்லை. மூவிஸை பத்தி பேசுங்க. நான் வந்த ஒன்று சொல்றேன், ஜஸ்ட் மூவிஸை பத்தி பேசுங்க. நோ ஐடியா சார். நோ ஐடியா. ஓகே, ஓகே, நோ ப்ராப்ளம். அண்ட் சாரி. ஓகே, இட்ஸ் ஓகே. ஃபஹ்மா சிராஜ், ஃபஹ்மா சிராஜ். குட் ஈவினிங் சார். எஸ், ஃபஹ்மா சிராஜ். ஃப்ரூட்ஸை பத்தி பேசுங்க. ஃப்ரூட்ஸ். அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றீங்களா? இல்ல, நீங்க எப்படி சரி ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களோட சாய்ஸ். நான் சொல்றேன், ஃப்ரூட்ஸை பத்தி பேசுங்க, அவ்வளவுதான். பாசிபிள். ஓகே, பிரின்சி. எஸ் சார், சொல்லுங்க. சாங்ஸ் யுவர் டாபிக். சாங்ஸ் பத்தின்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு சாங் வந்து ஃபேவரட்டா இருக்கும். சாங் மேக்ஸிமம் ஒரு 2 minutes 30 minutes 3 minutes இருக்கும். ஒவ்வொரு சாங்ஸ் வந்து ஒவ்வொரு படத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் வந்து சாங்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங்ஸ். சாங்ஸ் கேட்டுக்கொண்டு தூங்குவாங்க, சாங்ஸ் கேட்டுக்கொண்டு வேலை செய்வாங்க. எனர்ஜி அதுக்காக சாங்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. மற்றது சாரி, சாங்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஓகே, குட். ஃபைன். எனஃப். Thank you. ஓகேவா சார்? அண்ட் அடுத்தது அபிதா உஸ்மான். குட். பை த வே, குட். வெரி குட். அபிதா உஸ்மான், are you there? Can you hear me? Hello. Yes. What topic? Language. சொல்லுங்க சார். லாங்குவேஜ் இருக்கும். Talk about language. அது அதை அவங்க விரும்பி படிப்பாங்க. விருப்பமான லாங்குவேஜ்ல ஸ்கில்ஸை வளர்த்து கொள்றதுக்கு முயற்சி செய்வாங்க. அதான் சார்.
ரைட் ரைட் ஓகே ஓகே ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ செஞ்சிருந்தீங்க ரைட் நிறைய பேர் ரேஸ் Right. பண்ணியிருக்கீங்க பட் எஸ் ஐ கேனாட் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க டைம் போதாது ஸோ நான் இதோட லிமிட் பண்ணிட்டேன் ஓகே ரைட் நான் இப்படி தான் திடீர்னு மாதிரி ஒரு டாபிக் கொண்டு கேட்ட உடனே சில பேருக்கு சொல்றது கஷ்டம் இல்லையா நான் கேட்டது நான் இங்கிலீஷ்ல கேட்கல தமிழ்ல தான் கேட்டேன் நல்லா யோசிச்சு பாருங்க எங்களுக்கு பழத்தை பத்தி தெரியாதா பழம் 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 தெரியும் தானே பழத்தை பத்தி கதைக்கிறது என்ன பிரச்சனை இருக்குது ரைட் படம் மூவிஸ் இதெல்லாம் தெரியும் தானே ரைட் தெரியும் எங்களுக்கு எல்லா விஷயம் தெரியுது பட் டக்குன்னு வருது இல்ல அதுல ஃபர்ஸ்ட் கேட்ட யார் பேர் மறந்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் கேட்டுன்னா அப்படின்னா என்ன அதை பத்தி நான் என்ன கதைக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் எங்களுக்கு வருது the content ரைட் அப்ப எங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னா அந்த கண்டென்ட் தேவை எந்த ஒரு விஷயத்தை பத்தி நாம கதைக்கமோ அந்த விஷயம் சம்பந்தமான கண்டென்ட் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இருந்தா தான் நாங்க பேசணும் அதாவது பானையில இருந்தா தான் ஹாப்பியில வரும் மாதிரி ஓகே ஸோ வி ஷுட் நோ த கண்டென்ட் ரைட் சில டாபிக்ஸ் வந்துட்டு அதுக்கு கண்டென்ட்டே தேவையில்லை ஒரு ஃபார்மட் இருக்கு அந்த ஃபார்மட் இருந்தா நாங்க எந்த டாபிக் வேணாலும் கதைக்கலாம் அதாவது நம்மளும் ஒரு வாயாடியா மாறலாம் நான் ஒரு விஷயம் சொல்லிக் கொள்றேன் நல்லா கேட்டுக்கோங்க யாரு நிறைய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் நிறைய பேசுறாங்களோ அவங்களுக்கு செகண்ட் லாங்குவேஜ் ஈஸியா இருக்கும் பேசுறது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்லயே எங்களுக்கு ஒழுங்கா பேச வருது இல்லை பேசுறது கஷ்டம் அப்படின்னு சொன்னா நம்ம பெருசா பேச மாட்டோம் அப்படின்னாலுக்கு என்ன பொறுத்த மட்டும் செகண்ட் லாங்குவேஜ் தேவை இல்லை ஐ மீன் கஷ்டம் செகண்ட் லாங்குவேஜ் கஷ்டமா இருக்கு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஒழுங்கா பேசுறாரு அவரால் ஃப்ளூவெண்டா பேச இயலும் அப்படின்னு சொன்னா எஸ் செகண்ட் லாங்குவேஜும் ஈஸியா இருக்கும் பேசுறது ஸோ அந்த குவாலிட்டிஸை உங்களுக்குள்ள நீங்க வளர்த்துக்கணும் ஓகே முடிஞ்ச அளவுக்கு அந்த குவாலிட்டிஸை நீங்க வளர்த்துக்கணும் ரைட் இந்த ரெண்டு கேட்டகரியான ஆட்களும் இருக்கீங்க இன்னும் எல்லாருமே நீங்க பேசுறதுக்கு ரெடியாகும் நான் சொல்றது தமிழ்ல பேசுறதுக்கு ரெடியா நீங்களே கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பாருங்க நமக்கு தமிழ்ல பேசுறது குறைவு நம்ம இங்கிலீஷ்ல என்ன செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல பேசுங்க நிறைய பேசுங்க ரைட் க்ளோஸ் ரிலேட்டிவ் பிலாவட் பீப்புள் எல்லாரோடையும் பேசுங்க ஓகே ஃபைன் ரைட் இப்போ நம்ம எங்கட விஷயத்துக்கு இங்கிலீஷ்ல எப்படி பேசுது ஒரு டாபிக் எடுத்த மட்டும் சொன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி எல்லாமே நான் சொன்னது எல்லாமே ஜென்ரலான டாபிக்ஸ் ஏன்னா பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சின்ன சின்ன டாபிக்ஸ் இதை பத்தி கதைக்கணும்னு சொன்னா இங்கிலீஷ்ல எப்படி கதைக்கலாம் அப்படிங்கறத நாங்க பார்ப்போம் இதான் எங்களோட மெயின் டாபிக் அன்றைக்கு இருக்க போகும் ஓகே ரைட் கிவ் மீ 1 செகண்ட் ரைட் நம்ம இப்ப கேட்டதுக்கு நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணல கொஞ்சம் பேர் தான் இருக்கிறதே 30 பேர் அதுல ஒரு 5 பேர் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க ரைட் அதுலயும் ஒரு பாதி பேர் தான் என்ன ஆக்சுவலா பேசுனீங்க அந்த டாபிக் சம்பந்தமா பேசுனீங்க ரைட் இந்த கிளாஸ் முடிய போகல நீங்க எல்லாருமே பேசுவீங்க எல்லாருக்குமே அந்த கான்ஃபிடென்ட் வரும் உங்களுக்கு பேசலாம் இதை என்னால கேரண்டி பண்ணிடலாம் ரைட் நம்ம டாபிக் இன்னைக்கு ஸோ அவர் டுடேஸ் டாபிக் இஸ் திஸ் talking about specific topics talking about specific topics தனித்துவமான அல்லது குறிப்பிட்ட தலைப்புகள் சம்பந்தமாக பேசுவது ரைட் ஒரு குறிப்பிட்ட ஒரு டாபிக் ஒன்று எடுத்தோம்னா ஸ்பெசிபிக்கான ஒரு டாபிக் எடுத்து அதை பத்தி நம்ம எப்படி பேசுறது ரைட் எப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முதல்ல ஒரு ஷார்ட் ஸ்பீச்சோட பார்ப்போம் ஸோ ஹியர் ஒரு சாம்பிளோட பார்ப்போம் என்ன சாம்பிள் என்ன சாம்பிள் ரைட் எங்களோட தலைப்பு வந்துட்டு ஃபுட் சாப்பாடு அப்படிங்கிறது தான் எங்களோட இன்றைக்கான தலைப்பு இந்த ஃபுட்டை பத்தி யார் சரி வந்து உங்கள்ட்ட ஃபுட்டை பத்தி கதைங்க அப்படின்னு சொன்னா எப்படி கதைக்குது யூ கேன் ஸ்டார்ட் லைக் திஸ் ஜென்ரலி தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் பொதுவாக உலகம் முழுக்க நிறைய வகைகளான உணவுகள் இருக்கின்றன ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் சே Chinese food, Indian food, Italian food, etc. உதாரணமாக எங்களால கூற இயலும் Chinese food, Indian food, Italian மேலும் பல. In my point of view, seafoods are the best in taste. என்ன பொறுத்த மாட்டில் seafoods தான் உண்மையாலே நல்ல டேஸ்டான இருக்கிறதுலே பெஸ்டான ஃபுட். Because ஏன்னா it has an excellent texture.
எனக்கு ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர், ஒரு கலர், ஒரு என்ன தோற்றம், ரைட், அதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படி நல்லா இருக்கும். இங்க நான் சொன்ன விஷயம் ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்பீச், ஒரு சின்ன தலைப்புக்கு குட்டி ஸ்பீச். அப்ப என்ன டாபிக் எடுத்தாலும் இந்த ஸ்டைல்ல நாங்க கதைக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் நாங்க பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். இதுல நாங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமே ஒவ்வொரு பாயிண்ட், 4 பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட்டும் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா என்ன டாபிக் எடுத்தாலும் கதைக்கலாம். இதுல அடிஷனலான இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டா, தமிழ்லையும் நீங்க கதைக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் வழங்கிட்டா தமிழ்லையும் நீங்க கதைக்கலாம், இங்கிலீஷ்லயும். சில பேர் தமிழ்ல கதைக்கிறது பிரச்சனையா இருக்கு, தமிழ்ல எடுத்து கதைக்கிற நாங்க யோசிப்பீங்க, அவங்களுக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. The first one, generalization. ஜென்ரல் சொன்னா உங்களுக்கு தெரியும், பொதுவான, பொதுவாக அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலைசேஷன் என்று சொன்னா பொதுமைப்படுத்துதல், ஒரு விஷயத்தை ஜென்ரல் ஆக்குது, பொதுவாக்கி, ரைட். அது தனித்துவமாக கூடாது, பொதுவான ஒரு விஷயம் மாதிரி காட்டணும். எப்படி பொதுவாகிற உணவுங்கிற விஷயம் ஒரு தனித்துவமான தலைப்பு கிடையாது, அது ஒரு பொதுவான ஒரு விஷயம், ரைட். அப்ப நம்ம சொல்லணும் என்ன, உலகத்துல பல வகையான உணவுகள் இருக்கின்றன. அப்ப இது ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியா ஒன்றை கொடுக்கும் நாங்களா, உலகத்துல நிறைய வகையிலான. அடுத்த விஷயம் என்ன, எக்ஸாம்பிளிபிகேஷன், உதாரணப்படுது. நிறைய இருக்குன்னு சொன்னா நாங்க எல்லாத்தையும் சொல்ல தேவையில்லை, 1-2 சொல்லத்தானே வேணும். நிறைய இருக்குன்னு சொன்னா அப்ப என்னென்ன இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், we can say Chinese food, Indian food, Italian food, etc. நாம சொல்லலாம், we can say, உங்களால சொல்லும் இந்த இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். அடுத்த விஷயம், உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். நிறைய இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்கு சில உதாரணமும் சொன்னீங்க. இதுல உங்களுக்கு சிலது பிடிச்சதும் இருக்குமே, உங்களுக்கு பிடிச்சது இருக்குமே, அது என்ன? My point of view, right? What is this? In my point of view, எனது பார்வையில seafoods are the best in taste. Seafoods தான் பெஸ்ட். இப்ப நிறைய இருக்குது, அதுல ஒரு உதாரணங்களை சொன்னோம், அதுல எனக்கு பிடிச்சது இதுதான், ரைட். அடுத்தது, உங்களோட ஒப்பீனியனுக்கு ஒரு ரீசன் ஒன்று இருக்கு, ஒரு காரணம். என்ன காரணம்? Because it has an excellent texture. அது ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர் ஒன்று இருக்குது, அட்ராக்டிவான, கண்ணை கவரக்கூடிய ஒரு என்ன டெக்ஸ்சர் ஒன்று இருக்குது, தோற்றம். அதுதான் காரணம். அப்ப இந்த 4 பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா நீங்க எந்த டாபிக் வேணாலும் கிடைக்கலாம். ஃபுட்டுக்கு பதிலாக நாங்க சொல்லுவோம், இப்ப நான் சொன்ன உணவுகள் டாபிக்ஸே சொல்றேன். மூவிஸ் சம்பந்தமா சொன்னல, எப்படி சொல்லலாம்? ஜென்ரலி தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் மூவிஸ். Generally, there are many types of movies around the world. For example, we can say Hollywood movies, Bollywood movies, Chinese movie, Korean movies, etc. In my point of view, I like Hollywood movies because they are very excellent in story writing and graphics. இப்படி நாங்க என்ன செய்யலாம், இந்த ஸ்டைலை வச்சு நாங்க என்ன டாபிக் வேணாலும் நாங்க கதைக்கலாம். இப்ப நாங்க சில விஷயங்களை ஹைலைட் போல்ட் பண்ணுவேன், இந்த போல்ட் பண்றதெல்லாம் நாங்க அதிகமா யூஸ் பண்ணலாம், எல்லாத்தையுமே எல்லா டாபிக்கும் நாங்க யூஸ் பண்ணலாம். ரைட். நான் இப்ப சொன்ன விஷயம் விளங்கிட்டா உங்களுக்கு? விளங்கிட்டா? Any doubts? My voice is not clear. What about others? என் voice clear இல்லாம இருக்குதா? இதுல வந்துட்டு சில நாங்க வேர்ட்ஸுக்கு அல்டர்னேட்டிவ்ஸ், பதிலீடாக மற்ற வேர்ட்ஸ்களையும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் அதே இதை நாங்க யூஸ் பண்ண மாட்டா, இட் வில் பி போரிங், it will be boring. So you can use some other styles. For example, அந்த ஜென்ரலைசேஷன் அப்படி சொன்னாங்க, பொதுவாக கதைக்கிறது, அதுக்கு நாங்க ஜென்ரலி தான் சொல்லணும் முடியல. ஜென்ரலி, காமன்லி, நார்மலி, இப்படியான வேர்ட்ஸ்களை நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் எக்ஸாம்பிளிஃபிகேஷன், உதாரணத்துக்கு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்லணும் முடியல, ஃபார் இன்ஸ்டான்ஸ் சொல்லலாம், லைக், such as,
போன்ற அர்த்தம் வரும். லைக் சச்சஸ் ரெண்டுக்குமே போன்ற அர்த்தம் வரும். லைக் விருப்பம் அர்த்தம் இந்த இடத்துல வராது. அது வேற. ரைட். அதே மாதிரி எங்களோட ஒப்பீனியனை பத்தி கதைக்கக்குள்ள நாங்க இன் மை ஒப்பீனியன் இங்க வந்து இது இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லி வந்திருக்கு தானே. அதுக்கு பதிலாக நாங்க அக்கார்டிங் டு மீ என்னை பொறுத்த மட்டில், இன் மை ஒப்பீனியன் என்ற கருத்தில், இன் மை வியூ என்ற பார்வையில் சொல்லி நாங்க எங்களோட பர்சனல் ஒப்பீனியனை பத்தி கதைக்கக்குள்ள நாங்க இப்படி வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரீசன், அதுக்கு ரீசன் சொல்லக்குள்ள பிகாஸ் ஏனென்றால், த ரீசன் இஸ் தட் காரணம் என்னவென்றால், சின்ஸ் அல்லது as என்றாலும் என்ற காரணத்தினால் அப்படிங்கிறது தான் வரும். சரியா? சோ இப்படியான வேர்டிங்ஸை நாங்க யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், இதை நாங்க யூஸ் பண்ணலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes தரேன். இந்த சென்டென்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி எழுதியாச்சும் வைங்க. ஏன்னா இப்ப நான் டாஸ்க் தரப்போறேன். ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒவ்வொரு டாபிக்ஸ் தரப்போறேன். ரைட்? எல்லாருமே இந்த இடத்துல பேசணும். ஸோ உங்களோட மைக் பிரச்சனை இருக்கிறார்கள், அதை கனெக்ஷன் பிரச்சனை இருக்கிறார்கள், எல்லாருமே இந்த 2 minutes அதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ரைட்? 2 minutes ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நாம இப்ப எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ண போறோம். சரியா? இந்த இடத்துல இன்னைக்கு அதாவது இந்த கிளாஸ் வந்து எல்லாமே லைவா தான் நாங்க செய்ய போறோம். அசைன்மெண்ட் இல்லை, இது லைவா நாங்க இப்ப செய்யறோம். மாட்டிக்கிட்டோமே யோசிங்க இல்லையே. நல்ல இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ். இந்த இடத்துல நாங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. Time starts now within 2 minutes. ஒவ்வொருத்தரா மார்க் பண்ணுவேன் யார் யாரு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. செய்யாதாக்கல கடைசியா நான் லிஸ்ட் அனுப்புவேன். நான் இப்ப யார் யாரும் செய்யலைன்னு சொல்லி. எல்லாத்துக்குமே அரவுண்ட் த வேர்ல்டு தான் சொல்லணுமாட்டா இல்ல. அரவுண்ட் த வேர்ல்டு சொல்லலாம், இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம், அல்லது இன் அவர் லைஃப் என்று சொல்லலாம். எங்களோட வாழ்க்கையில இருக்கு இப்படி எல்லா விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இன் அவர் கண்ட்ரின்னு சொல்லலாம். நோ ப்ராப்ளம். சுராஜ், ஐ திங்க் நீங்க மட்டும் தான் இந்த என்ன வாய்ஸ் கிளியர்லன்னு சொல்றீங்க. மத்த யாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. மேபி ஐ திங்க் you have any connection problem. You better change your place. Can you hear me now? Can you hear myself? Hello?
Okay தானேலா அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். I guess your time is up. Right, I have a lot of topics for you. Okay then, so let's start with Abida Usman. Abida Usman. Yes, yes, Abida Usman. Shall we start? Okay, sir. Okay, your topic is animals. தமிழ்ல சார் சொல்லணும் இங்கிலீஷ்லயா? English. இங்கிலீஷ். சார் என்ன போஸ்ட் டைம் பார்க்கலையா? எல்பி கேம்பஸ்ல என்ன இது சார்? சிங்கள கோர்ஸ் போன்னு நினைச்சிட்டீங்களா? Just kidding, huh? Okay, are you ready? நோ சார், கொஞ்சம் டைம் தான். Not now. Okay, okay. Right. இப்போ யாரு ரெடி? அனிமல்ஸ் இல்ல, நான் வேற டாபிக். ஓகே, அனிமல்ஸ் இல்ல. யாரு ரெடி? ரெடியானாக்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஐ டோன்ட் திங்க் எல்லாருக்கும் டைம் போகுதுன்னு நான் நினைக்கல. யார் இன்ட்ரெஸ்டோ அவங்கள செய்யும். நீங்க சில பேர் chatல வந்துட்டு சொல்றீங்க, நான் என்ன செலக்ட் பண்ணுங்க அப்படி. நீங்க என்ன செய்யணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணா மட்டும்தான் என்னால உங்களை பேச வைக்க முடியும். எஸ், அரியதாஸ் இஸ் ரெடி. அரியதாஸ், you can Yes, unmute. sir. Ariyadass? Yes, sir. Yes, sir. Okay, your topic is vehicles. Ready, sir. Solve. Yeah, sure. Respected sir and my dear friends, good morning, everyone. Today I am going to talk about vehicles. Vehicles are very important in our daily life. They helps us travel from one place to another quickly and also easily. People use buses, car, aeroplane, a three-wheeler like that. And also I think vehicles are very useful because they save time, make travel comfortable. Thank you, sir. Okay, good, good, good. I think Ariyadass, you have included some points here, and also you have added some additional points also in the introduction. Good, good. But one thing you have to include all these things. I think you missed this point: opinion and reason. You said that there are so many different examples like car, bus, train, aeroplane, like that, but you didn't say which one do you prefer, right? நீங்க என்ன prefer Okay. பண்றீங்கங்கிற விஷயத்தை நீங்க மிஸ் பண்ணீங்க. Okay, no problem, no problem. Otherwise, your presentation was okay. Okay, Okay, thank you, so sir. you have to others also stick to this content. Open. Okay, yes. Huh? Okay, good. Next, who is that? Princey. Yes, sir. Yes, Princey முடிக்கிறதுக்கு இடையில அடுத்த ஆள் ஹேண்ட் ரைஸ் பண்ணி ரெடியா இருக்கணும். ஏன்னா
ரெண்டு பேரு தான் லைக் மோஸ்ட்லி திரும்ப திரும்ப வார மாதிரி இருக்குது. ஓகே ஓகே, ரெடி Princey? Yeah, sir, ready. Okay, so your topic is sports. Sports. Generally, there are many type of sports around the world. For example, cricket, badminton, footballs, and basketball, etc. In my point of view, um, cricket is cricket is the best sports because many people are looking for the looking and Watching. interesting for the cricket. Thank you. Many people watch, right? Many people watch and interested. Many people. Okay, thank you. Okay, sir. Okay. Yes. Great. Actually, cricket is the second most world popular game, right? Good. Okay, I sir. think most of you know that. So I'm just telling this for an extra information. And what is the most popular one in the world? Does anyone know? What is the most popular? Yes, football is the most popular one. So Zainul Abidin Selmunisa. So you have to do the presentation next. You have to do that. And Rimza, I will raise your hand. Don't worry. And now who do we have? I think we have Ranushia. Okay, Ranushia. Go ahead, my dear. Ranushia, you can speak. Hello, good evening all. Good evening, Yes, sir. good evening. Good evening. Uh, Okay, so give me 1 second. Your topic is sports ads done. Right. Okay. Your topic is language. Normally, there are many type of language in our country. For in my view, Tamil, Sinhala, and English. For In my example, for example, sorry. Hello. say some example languages. Yes, we can hear. Hello. Yes, I can hear you. For example, English and Tamil, Sinhala. In my view, hello. Yes, my dear, I can hear you. Sir, clear ஒழுங்கா கேக்குது. Hello. Yes, clear. I can hear. We can hear. We all can hear. Hello. Yes, my dear, we can hear. நல்லாவே கேக்குது. You continue. Okay, I think Ranushia has some problems, and Manoharan, can you talk? Hello, sir. Yes, Sagana, right? Yes, sir. Okay, Sagana, your topic is country.
Um, okay, sir. Um, Today I'm going to speak about country. A country is a place where people live together under one government. Um, it is our home and gives us identity. And there are many countries in the world. Each country has its own cultures, language, and traditional. Um, for example, Sri Lanka, India, uh, and many of them. In my opinion, a country is a very important because a country is very important because it is give us safety and place to live. We should love and respect our country and be a good Okay. citizens for this Good. country. Okay, excellent, excellent speech. Great. So, did you guys notice that when Sagana started her speech, she started with an introduction? I'm going to talk about country. Actually, she learned this in the previous class, I guess. Maybe in the previous class, we discussed about experiences. So when we were talking about each aspects, I gave you some starters or introductory phrases, how to introduce the topic. I'm going to talk about sports. Let me talk about traveling. I would like to talk about education. So, like this, I gave you some sentences. So, those sentences can be used in any speeches. You don't have to limit that to the particular task. You can, if you learn something, well, you have to use it. Okay. Okay. Good job. By the way, who is our next presenter? Zainul Abdin Silmunisa. Yes, Silmunisa, Yes, can you sir. hear us? Yes. Yeah. Your topic is, can I say, yes, festivals. Accept, respectable sir and my classmates. Good evening, everyone. Today, I am going to speak about festivals. Commonly, there are many types of festival around the world. For an example, in Sri Lanka, Christmas, Ramazan, Hajj festival, Thai Vesak, New Year. According to my opinion, according to my opinion, Hajj festival is the best festival in the for me. The reason is that all the Muslims and according to the all the Muslims are in a place and they are wearing a white cloth. Everyone in the in the Arafah ground. It's a very beautiful and it's a very interesting place that is Hajj. So I like the Hajj festival very much. Thank you, Okay, sir. excellent speech. Excellent. You have used a wonderful structure to organize your sentences. It was pretty awesome. Great. So I would like to call again Maheshwari. Maheshwari, Maheshwari, can you hear me, Maheshwari? Hello, Maheshwari, are you there?
Hello. Yes, Maheshwari, are you ready? Yes, sir. Okay, so your topic is hobbies. Sorry, sir. Hobbies. Good evening, everybody. Normally, I'm going to talk about hobbies. Generally, there are many type of hobbies around in the world. For example, we can follow hobbies, storybooks, collect stamps, and reading books. There are many, and in my point of way, books reading is better. Reading was better, best I think, because it's very excellent hobbies. Okay, wonderful, wonderful. You have done well. Good, good, Maheshwari. Keep it up. And the next one, Rimsa. Hello? Rimsa. Yes, Rimsa, can Hi. you hear us? Okay. Yes, Rimsa. Okay. If you check your Okay. Zoom application, you can see there is an option React. React. Okay, if you go there, you can find the hand raising option. Okay, right. Anyways, now let's come back to our topic. Yes, your topic is fruits. Easy one. Fruits. Fruits? Yeah, Fruits, fruits sir? is your topic. Yes, fruits. Okay. This one. Good evening, everyone. I would like to talk about fruits. Normally, there are many people, many fruits in our environment. For example, we can say banana, apples, grapes, then after amla, etc. In my point of view, amla is a good fruit for for our health because it helps for our blood circulation, reducing our sugar diabetic, etc. etc. Then after Okay, wonderful. Good, good. then after I like always amla fruits. Daily I drinking juice, amla juice. So അടുത്ത പോയിന്റ് എന്ന് സാർ சொல்லணும். Okay, that's all. You're fine. You're So, going out of the country. Okay. You're always with the country. Okay. Good, good. Okay. I am very outside, sir, now with my children. I can't speak in clearly. No worries, no worries. You're with your children In and the still in a, you're managing to attend the classes. okay, sir. In a park, so I can't. Really? Yes, I really yes, sir. appreciate your I mean, dedication. Some people, yes, I mean people always find UAE. So for excuses. okay, sir. Thank you. Okay, my dear. Take care. Okay, fine. Okay, sir. So Okay. next, who's next? Who do we have next? Anyone wants to speak? Some people asked in the chat box to. So I'm ready to flowers. No, where is Reno? If you raise your hand, it will be easy for me. I don't have to search your name. Right, Reno? Are you there, Reno? Yes, sir. Yes, your topic is movies. Sir, flowers kita ready again. Really? So
நான் இங்க டீச் பண்ணது எல்லாமே என்ன டாபிக் வந்தாலும் கரைக்கிற மாதிரி. Right? Not the your topic. Okay. Right. நீங்க இப்ப ரெடி பண்ணது ஓகே மூவிஸ் சொல்லுங்க பாப்போம். You can. I believe you can. Yes, sir. Respect my sir and my kindly friend. I would like to talk about movies. Generally, there are many types of movies around the world, such as Vijay movies and Ajit Sneha, movie. and I don't know, sir. In my opinion, Okay. movies are fun, and that is a hobby. It gives Okay. feelings and relax to heart. That's all, sir. Okay, good. You said that you get ready for the flowers, right? We know, I think she has gone. Okay, you have unmuted. Okay, my dears. So most of you have done well. Okay, those who raise your hands, you all have done well. Okay, I think most of you have understood what we have doing here, and yes, that's it. Okay, great. So the speech you made is very short. நம்ம பேசின பேச்சு வந்துட்டு ஷோர்ட்டான ஒரு ஸ்பீச் இருந்தாலும் நாங்க பேசுறோம் வேணா தெரியா அதை பத்தி என்ன கதைக்கணும்னு கேள்வி கேட்காம நாங்க பேசணும். நான் நம்புறேன் நிறைய பேருக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடைச்சிருக்கும் நாங்க எப்படி கதைக்கணும்ங்கிற விஷயம். ரைட், இதுக்கு போறோம் யாரு என்ன டாபிக் பத்தி காய்ச்சாலும் நீங்க சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஜென்ரலா கதைங்க இந்த விஷயம் என்ன ஜென்ரலா இப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அடுத்தது சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுங்க இப்படிலாம் இருக்குதுன்னு உதாரணம். ரைட், அந்த உதாரணத்துல உங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றத சொல்லுங்க. ரைட், பர்சனலா உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், அதே மாதிரி அது ஏன் பிடிக்கிறதுக்கான ரீசன் ஒன்று சும்மா பிடிக்கும்னு சொல்ல மாட்டோம், ரீசன் ஒன்று. அந்த ரீசன் என்ன அப்படிங்கிறது நாங்க சொல்லணும். ஸோ இந்த விஷயங்களை நீங்க எட் பண்ணீங்கன்னு சொன்னா it will be very easy for you. Okay, right. Thing you might have understood. Now let's move on to our another topic. Okay, so give me 1 second. Right. Can you all see the screen now? Can you all see? Intermediate speech. Now we are going to discuss the intermediate speech. இப்போ நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தது வந்துட்டு ஷார்ட் ஸ்பீச். ஷார்ட்டான ஸ்பீச் தான் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தோம். இப்போ பார்க்க போறது இன்டர்மீடியட். இன்டர்மீடியட்னா என்ன? ஷார்ட்டுக்கும் லென்த்தியான ஸ்பீச்சுக்கும் நடுப்பட்டது நடுத்தரமான ஸ்பீச்சை பார்க்கணும். இது பார்க்கறதுக்கு முதல்ல தேர் இஸ் அன் ஸ்ட்ரக்சர். இதுக்கிட்ட ஒரு சரி ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? இன்ட்ரடக்ஷன், ஒரு அறிமுகத்தை கொடுக்கணும், நம்ம என்னத்தை பத்தி கதைக்க போறோம். அடுத்தது மெயின் டாபிக், பிரதானமான டாபிக் என்ன அப்படிங்கிறத நாங்கள் கதைக்கணும். அதுக்குள்ளதான் நிறைய முக்கியமான விஷயங்கள் மெயின் டாபிக். அதை முடிச்சதுக்கு போற ஒரு கன்க்ளூஷன், ஒரு தீர்மானத்துக்கு நாங்க வரணும், ஒரு முடிவு. ரைட், கன்க்ளூஷனுக்கு பிறகு உங்களோட ஒப்பீனியன். ரைட், அடுத்தது க்ளோசிங், ஃபைனலா க்ளோசிங். இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். இதுக்குள்ள முக்கியமா என்னென்ன விஷயங்கிறது இப்ப நம்ம தனித்தனியா பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன் பார்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா வேணும்னா இதை நோட் பண்ணுவீங்க, நானும் இந்த டியூன் உங்களுக்கு போடுவேன், நோட்ஸ் எல்லாம் போடுவேன். இன்ட்ரடக்ஷன் பார்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா யூ ஹேவ் டு இன்க்ளூட் 3 things. Start with the greetings. Hello everyone, and your name. My name is Rino. My name is Rino. Topic I am going to talk about, let me talk about, I would like to talk about
என்ன டாபிக் கதைக்க போறீங்களோ அந்த டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ்புக்னா ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் ஃபேஸ்புக். ஓகே, அவ்வளவுதான். ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் ஃபேஸ்புக். மெயின் டாபிக்ல என்டர் ஆனீங்கன்னு சொன்னா அங்க நீங்க ஒரு ஸ்டார்டிங் ஒன்று செய்யணும். எப்படி ஸ்டார்டிங் பாத்தீங்களா? ரைட். இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஜெனரல் ஐடியா, சரியா? ஜெனரல் ஐடியா. அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது மெயின் டாபிக், ரைட்? மெயின் டாபிக். அதுக்கு பிறகு அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அது ரெண்டா பிரியுது. என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொஞ்சம் சுத்தி வளைச்சு தான் பேசணும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா விஷயத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா நேரத்துல நாம மூவிஸை பத்தி கதைச்சா டைரக்டா மூவிஸுக்குள்ளே போய்த்துவோம், அப்படித்தானே? இங்க அப்படி இல்லை, கொஞ்சம் சுத்தி வளைச்சு போகணும். எப்படி போகணும்னு சொல்லி பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு தலைப்பு ஃபேஸ்புக் அப்படின்னு சொன்னா ஃபேஸ்புக்ங்கிறது என்ன? ஃபேஸ்புக்ங்கிறது என்ன? ஃபேஸ்புக் தான் எங்களோட மெயின் டாபிக். ஃபேஸ்புக் தான் மெயின் டாபிக். அப்ப ஜென்ரலா இது என்ன ஐடியா, என்ன கன்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா. என்ன? ஒரு சோசியல் மீடியா. ஃபர்ஸ்ட் அப்ப இதை நாங்க கண்டுபிடிக்கணும். ஃபேஸ்புக்ங்கிறது என்ன? ஒரு சோசியல் மீடியா. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா ஃபேஸ்புக் மாதிரி வேற என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப், யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ரைட்? இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேர் என்ன சொல்லலாம்னு பாருங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்லலாம்? சோசியல் மீடியான்னு சொல்லலாம், அப்படிதானே? சோசியல் மீடியா அப்படின்னு நாங்க சொல்லலாம். இப்படியும் நாங்க அந்த என்ன ஜெனரல் ஐடியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கு உங்களோட மூவிஸை பத்தி கதைங்கன்னு சொன்னா மூவிஸ்ங்கிறது என்ன? மூவிஸ் மாதிரி வேற என்ன செய்வோம்? நாங்க மூவிஸ் பார்ப்போம், கார்ட்டூன்ஸ் பார்ப்போம், சாங்ஸ் பார்ப்போம், கிரிக்கெட் விளையாடுவோம். அப்ப இது எல்லாமே என்னன்னு சொன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட். மூவிஸ்ங்கிறது என்ன? என்டர்டைன்மெண்ட். என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஹெடிங்ல தான் இது வரும். அவ இப்படித்தானே உங்களோட என்ன தலைப்பு வருதோ அது என்ன தலைப்புகளை வருதுங்கிறத பார்க்கணும். உங்களோட டாபிக் என்ன தலைப்புகளை வருது பார்க்கணும், ரைட்? சோசியல் மீடியான்னு சொன்னா நான் உங்களை ஸ்டார்ட் பண்றேன். ஜென்ரலி தேர் ஆர் மெனி சோசியல் மீடியாஸ் பீப்புள் யூஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். உலகத்துல மக்கள் வந்துட்டு பல சோசியல் மீடியாக்களை பாவிக்கிறாங்க. அடுத்தது என்ன எக்ஸாம்பிள்? இப்ப நிறைய இருக்குன்னா ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. என்ன நாங்க பார்த்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் சே இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், எக்ஸெட்ரா. இதுல இப்பதான் எங்களோட டாபிக் வர போறாங்க. மெயின் டாபிக் என்ன? மெயின் டாபிக் ஸ்பெசிபிக்கலி, பர்டிகுலர்லி, எஸ்பெஷலி. இதெல்லாம் என்ன வேர்டுன்னு கேட்டீங்கன்னா தனித்துவமா காட்டுறது. அதாவது நீங்க இங்க ஜென்ரலின்னு சொன்னீங்க தானே, அப்படின்னு என்ன? பொதுவாக. அதாவது நீங்க ஆடியன்ஸுக்கு நீங்க பொதுவான ஒரு விஷயத்த கதைக்க போறீங்கிறத நீங்க சுட்டி காட்டுறீங்க பொதுவாக என்று சொல்லக்கூடிய. அதே போல தனித்துவமாக அல்லது குறிப்பாக என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த பொதுவான தலைப்புக்குள்ள இருந்து ஒன்றை சூஸ் பண்றீங்கிறது அர்த்தம். இதுதான் நீங்க இன்டெரக்டா ஆடியன்ஸ் சொல்ல வாரீங்க. குறிப்பாக, பர்டிகுலர்லி, மூணுக்கும் அதே அர்த்தம் தான். பர்டிகுலர்லி Facebook is the most popular social media platform used by the people. மக்களால பாவிக்கப்படுற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அது மோஸ்ட் பாப்புலர் ஆனது என்னன்னா ஃபேஸ்புக். பட் நீங்க வேற மாதிரி சொல்லுங்க, ஃபேஸ்புக் இஸ் த பெஸ்ட் சோசியல் மீடியா இன் த வேர்ல்ட். நிறைய இருக்குது, அதுல ஃபேஸ்புக் தான் பெஸ்ட். பட் ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் த ஃபேஸ்புக் ஸ்பெஷலி அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் அப் டு யூ. ஆனா அந்த மெயின் டாபிக் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி காட்டணும், அவ்வளவுதான். சொல்லி போட்டு அடுத்தது என்ன செய்யணும்? தேர் ஆர் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இன் ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்ல அட்வான்டேஜஸ் நன்மைகளும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் தீமைகளும் இருக்குது. அல்லது நல்ல விடயங்கள், குட் திங்ஸ், பேட் திங்ஸ், அல்லது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூணு ஸ்டைல் நீங்க எந்த ஸ்டைல் வேணாலும் சொல்லலாம். மூணுக்கும் அதே மீனிங் தான் வரும். தேரா அப்படின்னு சொன்னா இருக்கின்றது, இருக்கின்றன அந்த பன்மையில வரும். சரியா? அப்ப நம்ம ஒன் பை ஒன் என்ன செய்யணும்? ஒவ்வொன்றா நாங்க கதைக்கணும். டிஸ்அட்வான்டேஜ், அட்வான்டேஜ். Firstly, I am going to talk about the advantages. முதல்ல நான் அட்வான்டேஜஸ் பத்தி கதைக்க போறேன். ரைட். ஃபேஸ்புக்ல என்னென்ன நன்மை இருக்குது? We can share ideas. எங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணலாம். ஆல்சோ, மேலும், ரைட், அடுத்த ஐடியா போகலீங்க. ஆல்சோ ஆல்சோ we can share photos and videos. எங்களுக்கு போட்டோஸ் வீடியோஸை நாங்கள் ஷேர் பண்ணலாம். And also, அல்லது moreover, then we can get news updates immediately. எங்களால நியூஸ் அப்டேட்ஸ் இமீடியட்டா எடுத்துக்கொள்ள இயலும் அப்படின்னு நாங்க சொல்லலாம். சொல்லி போட்டு மாறாக there are some disadvantages too. அதுல சில தீமைகளும் இருக்கின்றன. இந்த டாபிக்ல இருந்து இந்த டாபிக் போக்குல ஒரு வேர்ட் அப்படி யூஸ் பண்ண தமிழ்ல. அது என்ன வேர்ட்? யாரும் கேட்டீங்க பாப்போம்.
கவனிச்சிங்கன்னு எஸ், மாறாக அப்படிங்கிற வேர்டை நான் யூஸ் பண்ணேன். என்ன மாறாக? ஃபேஸ்புக்ல இப்படி எல்லாம் நன்மைகள்லாம் இருக்குது, இருந்தும் மாறாக, ரைட்? இருந்தும் மாறாக அப்படிங்கிற வேர்டு எந்த யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஒப்போசிட்டான ஒரு விஷயத்தை கதைக்கும், என்ன எதிர்மறையான கண்ட்ராஸ்டிவான ஐடியா பத்தி கதைக்கும் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி வேர்ட்ஸ் இங்கிலீஷ்லயும் இருக்குது. ஹியர் however, இருப்பினும், என்ன இருந்தும், அப்படி நன்மையெல்லாம் இருக்குது, இருந்தும் அதுல சில தீமைகளும் இருக்கின்றன. there are some disadvantages too. அதுல சில தீமைகளும் இருக்குது. அல்லது இப்படி யூஸ் பண்ணலாம், on the other hand. இது ஒரு நல்ல phrase. on the other hand, however உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். howeverனா இந்த பட்டுக்கு பதிலா யூஸ் பண்றது, பட் ஆனால் அதுக்கு பதிலா நீங்க என்ன on the other hand அப்படிங்கிற இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். அல்லது on contrast. on the other hand என்று சொன்னா மத்த கையில சொல்லி அர்த்தம் எடுக்க வரலாம். இது ஒன்று இடியம்ஸ் ஒன்று, சரியா? இப்படிதான் அர்த்தம் வரும். on the other hand மறுபுறத்தில், மாறாக அப்படிங்கிற அர்த்தம் வரும், சரியா? அடுத்தது on contrast, நல்ல முரணாக, அதற்கு முரணாக. இது நல்ல phrase. This is my favorite. As a coin has two sides. coin என்றா உங்களுக்கு தெரியும், ஒரு குத்தி நாணயத்தை சொல்லுவோம்ல. has two sides, இரண்டு பக்கங்கள் இருக்கு. நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன. அதுக்கு முன்னாடி இந்த எஸ் வந்துச்சுன்னா இதுக்கு ஃபுல் மீனிங் எப்படி வரும்னு சொன்னா, ஒரு குத்தி நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருப்பது போல. போல அப்படின்னா ஒரு குத்தி நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி இதுல சில தீமைகளும் இருக்குது. பாருங்க எப்படி ஸ்டைலா இருக்கு, நம்ம கதைக்குள்ள அழகா இருக்கு. இதுல எல்லா டைப்பாவும் இருக்கு. நார்மலா பட்டும் யூஸ் பண்ணலாம், on the other hand மீடியமாவும் யூஸ் பண்ணலாம், அப்படி அட்வான்ஸா இந்த மாதிரி ஃப்ரேஸும் யூஸ் பண்ணலாம். எதை யூஸ் பண்ணணுங்கிறது உங்களை பொறுத்தான் இருக்கு. பேச போறது நீங்க தான். ஸோ உங்களோட ஸ்டைல், உங்களோட ஃப்ளூவன்சி, மத்தாங்களை அட்ராக்ட் பண்றதெல்லாம் நீங்க தான் பார்ப்போம், சரியா? ரைட். அப்போ உங்களோட பாருங்க, நல்லா உங்களோட ஸ்பீச் அப்படியே ஒரு ஸ்ட்ரக்சரா வரும் இல்லையா, அழகா வரும். ரைட். நான் ஒரு இதுல நன்மையை பார்த்து கதைக்க போறேன். எங்களோட வீடியோஸ் ஷேர் பண்ணலாம், போட்டோ ஷேர் பண்ணலாம், நியூஸ் எடுக்கலாம், ரைட்? இப்படிலாம் பல நன்மைகள் இருக்குது. ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கங்கள் இருப்பது போல இதுல சில தீமைகளும் இருக்குது. there are some disadvantages too. For example, we can say Facebook has very addiction. It is very addictive. அல்லது people are addicted to Facebook. சிலங்களுக்கு Facebook அடிக்ஷன் ஆயிரும். சும்மா இருந்தாங்கன்னு சொன்னா கை ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், Facebook போ பார்த்து பார்த்து பழகிடுச்சு, சரியா? ரைட். another problem is that cyberbullying. சைபர் புல்லிங் சொல்றது உங்களோட அடையாளத்தை இன்னொரு ஆள் திருடி அவர் மாதிரி செய்யறது, அல்லது உங்களுக்கு ஹெக் பண்றது, உங்களோட போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு சைபர் புல்லிங் வருது. சைபர் என்று சொல்றது அந்த இன்டர்நெட், டிஜிட்டல், அந்த டேர்முக்கு தான் இந்த சைபர் வேர்ட் ரிஃபர் பண்ணும். புல்லிங் என்று சொன்னா என்னன்னு சொன்னா இது காமனான ஒரு வேர்ட் தான். அதாவது ஒரு ஆளை ஆதிக்கம் செலுத்துறது. எப்படி சொல்ற, இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு பொடியன் அமைதியா இருப்பான், நல்ல சைலண்டா இருப்பான். அவன்கிட்ட தான் போயிட்டு இந்த கிளாஸ்ல இந்த முரட்டுத்தனமா ஒருத்தர் இருப்பானே, அவன் போய் அவனை வேணுமென்னு புஷ் பண்ணுவான், அவனை தடவுவான், அவனை அடிப்பான், அவனோட சாப்பாட்டை பறிப்பான். இப்படியெல்லாம் கண்டிருப்பீங்க நீங்க. மேபி நீங்களும் ஒரு விக்டிமாவும் இருக்கலாம், அல்லது நீங்களும் அந்த புள்ளியாவும் இருக்கலாம். அவங்கள நாங்க சொல்றது புள்ளின்னு சொல்றது. அவங்க செய்யற வேலையை புல்லிங் என்று சொல்றது, சரியா? சைபர் புல்லிங் என்று சொன்னா இதே வேலையை மத்தாக்களை என்ன கொஞ்சம் விதாரிக்கிறார்கள், உரமா விரட்டுறதுக்கு பேர் தான் சைபர் புல்லிங். ஃபேஸ்புக்ல, சோசியல் மீடியாவில் செஞ்சா சைபர் புல்லிங். ஓகே. அண்ட் ஆல்சோ இட் வேஸ்ட் அவர் டைம். அது எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுது. இப்படி நீங்க அதோட தீமைகளை நான் ஷோர்ட்டா தான் எழுதுகிறேன், பட் சொல்லக்குள்ள வசனமாக சொல்றேன். அதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு கன்க்ளூஷனுக்கு வா. இப்ப என்ன முடிவு என்ன? சோ எனவே, ஹென்ஸ் எனவே, தஸ் எனவே, ரைட்? எல்லாத்துக்கும் அதே அர்த்தம் தான் வருது. சோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஹென்ஸ், தஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன வேர்ட்ஸ். ஓகே. Facebook has advantages. கன்க்ளூஷன் என்ன? Facebookல நன்மையும் இருக்குது. ஆல்சோ எண்ட் தெரியும் தான், எண்டுங்கிற வேர்ட் தெரியும். அதுக்கு பதிலா as well as வேர்டை நீங்க பயன்படுத்தலாம். This is my favorite. As well as disadvantages. Facebookல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. இதான் கன்க்ளூஷன். இதுக்கு பிறகு என்ன வாரீங்க? உங்களோட ஒப்பீனியன்.
in my point of view, in the point of view படி அல்லது according to me, இதில் நான் நேரத்தில் பார்த்தது என்ன சிலது எக்ஸ்ட்ரா இருக்குது. as far as I am concerned, என்னை பொறுத்த மட்டும் இதுவும் நல்லா இருக்கு. as far as I am concerned, in my view personally, அதான் உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஃபேஸ்புக்ல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஃபேஸ்புக் ஒரு லிமிட்டை நாங்க பாவிக்கணும். we have to use the Facebook with a limit. ஒரு லிமிட்டோட நாங்க ஃபேஸ்புக்கை பார்க்கணும். அதான் எங்களோட ஒப்பீனியன். அப்ப நீங்க தான் அந்த ஒப்பீனியனை உருவாக்கணும். க்ளோசிங் என்ன? க்ளோசிங் என்ன? முடிக்கிறது. நம்ம எப்படி முடிக்கலாம்? ரைட். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் லிசனிங். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் லிசனிங். அவ்வளவுதான். ரைட். ஓகே. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல வெல் ஸ்ட்ரக்சர்டான அழகான ஸ்பீச் ஒன்று வரும். சரியா? இந்த ஸ்டைல செஞ்சீங்கன்னா அழகான ஸ்பீச் ஒன்று வரும். இப்ப நான் சும்மா ஒரு சாம்பிள் ஒன்று செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. எஸ், இங்க டாபிக்ஸ் இருக்குண்ணே. ஃபேஸ்புக் வந்துட்டு அதுல ஆல்ரெடி இருக்குது. நான் வேற என்ன டாபிக் எடுக்கிறேன்? லைக் ஸ்மார்ட் போன் எடுப்போமே. ஏன் ஸ்மார்ட் போனை நான் கட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஸ்மார்ட் போன் மாதிரி தான் இதுவும். அதுலயும் இந்த சொல்லப்பட்ட அதே விஷயம் வரப்போகுது. எடிக்ஷன், போட்டோஸ், வீடியோஸ் யாவரம் எல்லாமே அதுக்குலாம் வரும். அதே போல நான் இந்த வாட்சிங் யூடியூப் ஃபேஸ்புக் உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கொண்டு தானே. அதையும் நான் கட் பண்ணிக்கிறேன். நான் இதுல வேற எது சரி எடுக்கிறேன். ரைட். நீங்களே சொல்லுங்க, நான் எந்த டாபிக் எடுக்க? சரி, ஒரு ஆள் சொல்லுங்க எந்த டாபிக் ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்றான்றதை நான் போடுறேன். ஓகே, ஃபாஸ்ட் ஃபுட். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தது ஃபாஸ்ட் ஃபுட். அதை பத்தி கருதுங்க. இதுல ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இப்பதான் ஞாபகம் வருது. தேர் ஆர் மெனி சோசியல் மீடியான்னு வருதானே. இப்ப நிறைய சிலது வந்துட்டு நிறைய இருக்கும், சிலது ரெண்டே டைப் தான் இருக்கு. உதாரணத்துக்கு கிளாஸ் ரூம் எடுத்துக்கொண்டு சொன்னா என்ன, பிசிக்கல் கிளாஸ் இருக்கு, மற்றது ஆன்லைன் கிளாஸ். ரெண்டு டைப் தான் இருக்கு. இது ரெண்டு தவிர்த்து வேற என்ன கிளாஸ் இருக்குதா? இல்ல. அப்படி இந்த சொன்னா அதுக்கு நீங்க டைப் பண்ணி சொல்லலாம். தேர் ஆர் 2 types ஆஃப் கிளாஸ் ரூம் அண்டே நீங்க அந்த இன்ட்ரடக்ஷனை கொடுக்கலாம். சரியா? சச் அஸ் ஆன்லைன் கிளாஸ் ரூம் அண்ட் பிசிக்கல் கிளாஸ் ரூம். இந்த டாபிக் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட். ரைட். அப்ப ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வேற என்ன ஃபுட் இருக்குது? ஹெல்த்தி ஃபுட் இருக்குது. என்ன ஹெல்த்தி ஃபுட் அண்ட் அன்ஹெல்த்தி ஃபாஸ்ட் ஃபுட் தான் சொல்லுவேன், வேற எதுவும் இல்லை. ரைட். இது ரெண்டு டைப் தான் இருக்குது. அப்ப நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரியே நான் போடுவோம். இப்ப நான் ஓகே. ரைட். Good evening, all of you. My name is Virnas. I'm going to talk about fast food. Today, I'm going to talk about fast food. Let me talk about fast food. Right. So, generally, there are 2 types of fast foods in the world. Sorry, fast food is food in the world. For example, I can say fast food and healthy food. Fast food இருக்குது, healthy food இருக்குது. Especially, I would like to talk about the fast food because most people prefer to eat those food. நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டை பத்தி நான் கதைக்க போறேன். என்ன அநேகமான ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு விரும்புறாங்க. There are some advantages and disadvantages in eating fast food. Fast food சாப்பிட்றது advantages and disadvantages. Firstly, I'm going to talk about some advantages in eating fast food. So we can say that fast foods are very good and excellent in taste. So we can enjoy the taste, deliciousness of the fast food. Another thing, advantages is that we can make the fast food in a very quick way. In this busy world, people are very busy with other work, so they can't spend time in making food. So fast food is the easiest way to make the food, right? So, and also, if you eat fast food, you can enjoy with your friends and family members the fast foods. However, on the other hand, there are some disadvantages too. So, when you eat fast food regularly, you will become addicted to the fast food. You will become addicted to the fast food. And also, there are some health issues in fast food because people use unhygienic item to this fast foods. Another thing is that most of the fast foods are fried items.
So fried foods are generally very dangerous to our health. So in conclusion, we can say that fast food has some advantages as well as disadvantages. In my point of view, you can eat the fast food with a limit. Not always, but occasionally you can eat the fast food. So that's my opinion, and thank you so much for listening. Right? அப்ப நான் ஒரே ஒரு டாபிக் தான் எடுத்தேன், ஃபாஸ்ட் ஃபுட். அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ங்கிற டாபிக் வச்சு நான் இப்பதான் உருவாக்கிட்டேன். நான் எங்கேயுமே எடுதில்லை, ஜஸ்ட் நான் பார்த்து சில ஐடியாஸ் சொன்னேன். ரைட்? அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த ஸ்ட்ரக்சரை நோட் பண்ணுங்க, வசனத்தை நோட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜென்ரல் ஐடியான்னு எழுதுவீங்க, ஒன்று எக்ஸாம்பிள் எழுதுவீங்க, நோ ப்ராப்ளம். ரைட்? என்ன வசனம் வரணும்னு எழுதாதீங்க, அது வசனத்தை வாசிச்ச மாதிரி போயிடும். நான் எந்த வசனத்தையும் வாசிக்கல. ஐடியாவை தான் நம்ம நோட் பண்ணுவோம், பாயிண்டை நோட் பண்ணி வைங்க. அடிக்ஷன் ஆகணும், அந்த அடிக்ஷனை வச்சு அதை வச்சு நான் இதுக்கு மாத்தினேன். ஓகே, ஐ அக்செப்ட் அப்படின்னு நாங்கள் எழுதலாம். அட்வான்டேஜஸ்ல 3, டிஸ்அட்வான்டேஜஸ்ல 3. கொள்ளையாள் கூட எழுத வேணும், ஜஸ்ட் 3 போதும். ஓகேதானே? இப்படி எழுதலாம். இதுல வந்துட்டு உங்களுக்கு தெரியும், லிமிட்டடான டாபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ யாராரு எந்த டாபிக் வேணுமோ உங்களுக்கு விரும்பிய டாபிக் எடுக்கலாம். ரைட்? இதை நான் போடுறேன். இந்த டியூட்ல இருக்கிற இந்த டாபிக்ஸ் தான் எடுக்கணும் அப்படி இல்லை. இது தவிர வேற ஏதாவது டாபிக்ஸ் இருந்தாலும் நீங்க எடுக்கலாம். பட் இதுல இருக்கிறது பெட்டர் நீங்க. ஓகே தானே? ரைட். எனிதிங் எல்ஸ்? Do you have any doubts that I have to clear? Right. So if it is clear, we can, yes, Haridas, you have a doubt? சார் கன்க்ளூஷன் வந்து நம்ம ஃபர்ஸ்டா கொடுக்குற ஹெடிங் வந்து ரெண்டும் சேம் தானே, அந்த முன்னுக்கு சொல்ற விஷயத்தை தான் கடைசியா நம்ம கன்க்ளூஷனை கொடுக்க போறோம். No. Yes, you mean this one? நீங்க இதை சொல்றீங்க என்ன? யாரா? எஸ், அதே விஷயம் தான், கிட்டத்தட்ட அதே தான். கன்க்ளூஷன் மாதிரி மாறுங்க, அதே விஷயம் தான். ஓகே சார். அதாவது நம்மளோட பேசுற ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். ஈவன் இந்த பாருங்க, அந்த நியூஸ் வாசிக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஹெட்லைன் சொல்லுவாங்க, அடுத்தது விரிவான செய்திகள், அடுத்தது என்ன சமரி, சாராம்சம் சொல்லுவாங்க. எல்லாம் பாருங்க, இந்த ஹெட்லைனும் சமரியும், அதாவது சாராம்சமும் ஒன்று தான். தலைப்பு செய்திகளும் இந்த சாராம்சமும் என்ன பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரே விஷயம் தான். ஆனா அந்த ஓர்டர் படி வரும். அதான் நம்மளோட பர்பஸ். நம்மளோட இதுலையும் ஸ்டைலையும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஆர்டர் மாதிரி தான் இருக்கு. பட் எப்படி செய்யணும், எங்க செய்யணும், எப்ப செய்யணும், எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்கப்படும். எங்கட எல்லாமே வந்துட்டு என்ன வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நீங்க செய்யறது, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நீங்க செய்யறது தான் நம்மளோட எப்ப சப்மிட் பண்ண சொல்லுங்க. குரூப்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. Okay, my dear. So if you have no more doubts, we can wind up the session. And yes, I'll meet you next week. So thank you so much for joining us. I believe this topic is very useful for you, and this will be helpful in your future. So, okay, my dears. See you all. Bye. Take care. Good night. Sweet dreams.